குருசுக்குரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற தை மாத பலன். அனைவருக்குமே தை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் குருசுக்குரன் டிவில. தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுத்தோம், புத்தாண்டு பலன், எல்லா பயிற்சியுமே குருசுக்குரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய பொது பலனே எனக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்குமே குருசுக்குரன் டிவி அனைவருக்குமே தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா பொதுவாக தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான காலம். தை மாசம் தான் இதுல ஒரு காலம் சொல்லுவாங்க, உத்தராயணம் தட்சிணாயன காலம் சொல்லுவாங்க. தட்சிணாயன காலம் முடிஞ்சிருச்சு, தேவர்களுக்கு பகல் பொழுது அந்த உத்தராயண காலம் சொல்லுவாங்க. இந்த தை மாசங்கிறது எல்லா கோவில்லையுமே விசேஷமாக நடக்கும். அதனால அனைவருமே இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. ஏன்னா சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த தை மாதங்கிறாங்க. அதனாலதான் சூரிய பகவானுக்கு 1ஆம் தேதியே தைப்பொங்கல் வச்சு சிறப்பாக எல்லா கோவில் ஸ்தலத்தையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது தைப்பொங்கலுக்கு பாருங்க, எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வர விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா தைப்பூசம். கரெக்டா பாத்தீங்கன்னா தை மாசம் 11ஆம் தேதி தைப்பூசம் வருது. நம்ம தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசத்தை சொல்றாங்க. அனைவருமே முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும். ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது. எல்லாத்துக்குமே முருகபெருமான் தான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கடவுள். அப்ப தை மாசத்துல அனைவருமே முருகனுடைய அருள் பெற்று கண்டிப்பாக அந்த தைப்பூசத்துல உங்களால ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல என்ன விஷயம் நினைச்சு கொடுக்குறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இதான் அடுத்த விசேஷம் வரக்கூடிய இந்த காலகட்டங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பித்துர்களுக்காண்டி நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாள் தை அமாவாசை. அமாவாசையே ஒருத்தர் பண்ண முடியல, எல்லாமே தரப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த முக்கியமான அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுத்தா இறைவன் அதாவது முன்னோர்கள் உங்களை வீடை தேடி வருவாங்க. மெயினா பாருங்க, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையை விடாம எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்த முன்னோர்களுக்கு. அப்ப தர்ப்பணம் பண்ணாத நபர்கள் அனைவருமே போய் பாருங்க, கடற்கரை ஓரத்துல நம்முடைய முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு உணவு தானம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடை தேடி வருவாங்கன்னு நம்முடைய வழிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வழிபாடை எல்லாருமே பண்ணுங்க. இதான் இந்த வரக்கூடிய இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் பாருங்க. அடுத்து இந்த வரதுல மூர்த்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மூர்த்தம் 7 மூர்த்தம் வருது. வளர்ப்பையில ஒரு 3 மூர்த்தம் வருது. தை மாசம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 10ஆம் தேதி ஒரு 3 மூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி 19ஆம் தேதி 25ஆம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் 3 மூர்த்தங்கள் வருது. அடுத்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது. இந்த மொத்தத்துக்கு 7 மூர்த்தங்கள் இந்த தை மாசத்துல வருது. மற்றபடி பார்த்தா இந்த மாசம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலங்கள். இறைவனுக்கு உகந்த மாதம் எதுனா அந்த தை மாசம் தான். தை மாசத்துல வீடு சுபகாரியம் பண்றது, சுப நிகழ்வு எடுக்கலாமே இந்த மாசத்துல நீங்க நிறைய பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அனைவருக்குமே இந்த தை மாசம் நல்லபடியா அமைன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. இதுலயுமே பாருங்க, நல்ல லாபத்தை நோக்கி போகக்கூடிய ராசி கும்பராசியை சொல்றாங்க. லாப சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ராசி 11வது ராசி லாபஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த கும்பத்தை அவருடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க, கலசத்தை கொடுத்துருக்காங்களா. கும்பம் கலசம்னா என்ன, மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டரா இருப்பார் இவரு. நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் சரி, அதை சூறாவளி வேகத்துல சுத்திக்கிட்டு அடிச்சு நொறுக்கக்கூடிய நபர்கள் கும்பராசிகள் தான். ஃபாஸ்டா இருக்கும் அவங்களுடைய ஆக்டிவிஷன், நல்லா ஃபாஸ்டா அப்படியே புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயத்த பண்ணா பல வாட்டி யோசிப்பாரு. ஆனா முடிவு எடுத்துட்டா பின்வாங்க மாட்டாரு. நீங்க எவ்வளவு வாட்டி வர கீழே அடிச்சு தள்ளனாலும் சரி எந்திரிச்சு நிப்பாரு, முடிஞ்சா மோதிப்பார் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரிதான் அந்த கும்பத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா இதோடைய உருவமே கலசத்தை கொடுத்துருக்காங்களா, இது எங்க இருக்கும், கோபுரத்துலதான் இருக்கும் கலசம். அது மாதிரிதான் அவருடைய குணம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுலயுமே ஒரு மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர், ரொம்ப தன்மானத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர், இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர் இந்த கும்பராசி என்பவர்கள் தான். கும்பத்துல பிறந்துட்டா
நிறைய ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அந்த கும்பராசியை மட்டும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன். தை மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். சில பேர் வாழ்நாள் பலன் எடுக்கிறாங்க, சில பேர் இந்த பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாழ்நாள் பலன் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல திசா புத்தியில நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம இந்த கலியுகத்துல பிறந்திருக்கோம்னா கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார். யாருமே துன்பம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. அந்த துன்பம் எப்ப நடக்கும், அந்த நேரங்கள் அந்த திசா புத்தி வரும்போது தான் துன்பங்கள் நடக்கும். எல்லா நேரமும் இன்பமே பார்க்க முடியாதுல்ல, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அது மாதிரிதான் இங்க பலன்கள் இருக்கும். அதனாலதான் நான் ஒரு பொது பலனா அதை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், நம்ம எந்த நேரத்துல பிறந்தோம், எந்த தேதியில பிறந்தோம், அந்த கிரகங்கள் எப்படி இருக்கு நம்ம பிறக்கும் பொழுது அப்படின்னு பார்க்கணும். பார்த்துதான் பலன் எடுக்கிறோம். நீங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், திருமணம் இதுக்கப்புறம் பண்ணலாம், அரசாங்க வேலை கிடைக்கும், வெளிநாடு போவாரு, வெளியூர் போவார், இவர் பிறந்த இடத்தோடு வெளில இருப்பாரு, பூர்வீக சொத்து தள்ளி இருப்பாரு, ஏதாச்சும் சொல்லுவாங்க. உங்களுடைய ஜாதகத்துல உள்ள கிரக அமைப்பை வச்சுதான் சொல்ல முடியும். இவருடைய பொதுவான குணத்தை நம்ம கெஸ் பண்ணோம்னா ஜாதகத்தை வச்சுதான் கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, தசாபதியை வச்சுதான் பலனே சொல்ல முடியும். இது கரெக்டா இருக்கும், இது கரெக்டா இருக்காதுன்னா தசாபதியை வச்சு கம்பேர் பண்ணணும். அதனாலதான் நான் எல்லா வீடியோலும் நான் கொடுக்குறது என்னன்னா, இது ஒரு பொது பலனா கொண்டு போங்க. இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க. நம்ம ரொம்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நட்சத்திரோடைய குணத்தை நம்ம சொல்றோம். இதுல என்னன்னா, நிறைய பேர் இந்த கும்பராசி என்பது நம்முடைய சேனல் பாருங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. கும்பராசிக்காரங்க நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே ஏன் நல்லதா கோவிலிருந்து வாக்குப்பளிதம் பண்ணா நல்லதா உங்களுக்கு வந்து சேரணும். அது துன்பம் இருந்தாலும் சரி, அது நல்லதா உங்களுக்கு கிடைக்கணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே பிரச்சனை இல்லாம வாழ முடியாது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மன நிறைவு வரணும், அதான் எங்களுடைய கருத்து. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு துன்பத்தை, என்னை பொறுத்தவரையும் ஜென்ம சனி, சில பேருக்கு சனி பகவான் யோகத்தையும் கொடுத்துருப்பாருங்க. இங்க கெட்டதை மட்டும் எடுக்கக்கூடாது. எல்லாருமே சனி பகவானை கெட்டவர் இதுல பயந்து போயிருக்காங்க. அவர் நல்லவர். என்னை பொறுத்தவரையும் அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து தான், நீங்க லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரான்னு இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அவர் கெட்டவரா நல்லவரா நம்ம முடிவு பண்ண முடியும். எல்லாத்துக்குமே சனி பகவான் கெடுத்தனா கெடுக்க மாட்டார். இப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நம்ம நட்சத்திரம் பார்ப்போம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறோம் பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்களுடைய ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது கும்ப ராசியில. 2ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. எங்க மீன ராசியில. 3ஆம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பகவான் மேச ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 8ஆம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது கன்னிகா ராசியில. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 11ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. 12ஆம் பாவத்துல நம்மளுடைய சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல 3 கிரக பயிற்சி வரும். 22ஆம் தேதி, 18ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இது எல்லாமே 12ஆம் பாவத்துக்கு வருவாங்க. மற்றபடி பார்த்தா இந்த 11ஆம் இடத்துலதான் எல்லா கிரக அமைப்பும் இருக்குது. இந்த மாசத்துல பாருங்களேன், எல்லாமே 11ஆம் பாவத்துல லாபஸ்தானத்திலேயே உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அப்ப நிறைய லாபங்கள் கிடைக்கணும். என்னை பொறுத்தவரையும் இனிமே எதிர்காலங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஜென்ம சனிங்கிறது ஒரு மந்தப்படுத்துற, ஒரு சோம்பேறி படுத்துற, ஒரு சில பேருக்கு சனிபாவன் சரியில்லைன்னா எந்த காரியமே அப்படியே ஸ்லோவாவே இருக்கும். என்னடாது எந்த ஒரு சிந்தனையே இல்லாம ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவார். ஒரு சில பேருக்கு குடும்ப ரீதியாக, வருமான ரீதியாக நல்லா பார்க்கணும், வருமான ரீதியாக, பண ரீதியாக, வேலை உத்தியோக ரீதியாக, வேலையே ஒரு சில பேருக்கு கிடைக்காம தடுமாறிக்கிட்டே இருப்பீங்க. வேலை உத்தியோகம் சம்பந்தம் இல்லாம உங்க மேல வீண் பள்ளிகள் வர்றது. வேலைக்கு முயற்சி பண்ணி போய் சேர்ந்துருவீங்க, சேர்ந்து வேலை பார்ப்பீங்க, திடீர்னு ஒரு பிரச்சனையாகி உங்களை வெளியாக்குறது. இது மாதிரினா ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். வேலை மாற்றங்கள், வெளியூர் மாற்றம், வெளியூர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் தேடி தேடி பார்த்து கிடைக்காம போறது. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, கல்விகள்ல ஒரு மந்தமான தன்மை, ஒரு கெட்ட பேரு, பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு அவச்சொல்லு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், இது எல்லாமே ஒரு சில பேருக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஜாதக அமைப்புல சனி பகவான் சரியான ஒரு யோகத்துல இல்லைன்னா இந்த விஷயத்த உண்டு பண்ணுவார். குழந்தைகளுக்கு செலவு, பூர்வீக சொத்து, இடத்துல டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள், இது எல்லாமே நீங்க சந்திக்கிறாப்புல ஒரு அமைப்பை கொடுத்திருப்பார். இனிமே கொடுக்க மாட்டார். எல்லா கிரகம் 11ஆம் பாவத்துல போய் நின்றுச்சு, லாபத்துல போய் நிக்குது. நீங்க உங்க ராசியே லாப ராசி, அங்க லாபத்துல நிற்கும்போது இங்க லாபத்தை தானே கொடுக்கும். என்னை பொறுத்தவரையும் நிறைய பேர் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும்னா கண்டிப்பா வீடை கட்ட ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வீடு கட்டுற யோகம்னா சூப்பரா இருக்குது நேரம். எதனால வீடு கட்டணும் நான் சொல்றேன் உங்களுக்கு. சுக்கிரபா 4ஆம் வீடு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காருங்க. அப்ப இடத்த கொண்டாரு, பூமியை கொண்டாரு, வண்டியை கொண்டாரு, வாகனத்தை கொண்டாரு, ஏதாச்சும் மாத்த வைப்பாரு. இப்ப பண்ணணும். இப்ப அதுல பணத்தை போட வைப்பாரு.
ஒண்ணு வெளிநாடு போக வைப்பாருங்க உங்களை, இல்லைன்னா வீடு கட்ட இடம் வாங்க பூமி வாங்க வைப்பாரு. அப்ப இந்த பிளான்ல உள்ளவங்க வெளிநாட்டுக்கு போறவங்க வெளிநாடு முயற்சி பண்ணலாம், வீடு கட்டுறவங்க இடம் வாங்க பூமி வாங்க தைரியமா வாங்குங்க. சூப்பரான நேரம் இந்த நேரம். சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார், சனி பகவான் கெடுக்க அதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுக்கறத வாங்கிக்கணும். அப்ப இனிமே கொடுக்க போறார், ஒரு பின்னோக்கி போறார், இப்ப நேரா போறாரு. அப்ப இனிமே கொடுத்துக்கிட்டே இருக்க போறாருன்னு அர்த்தம். ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா இப்ப நல்ல ஒரு யோகம் என்னை பொறுத்தவரையும் கும்பராசிக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க. சொல்லி வச்சு அடிக்கலாம், ராஜா நான் தாண்டான். சரிங்களா? நீங்க எடுக்கிற விதம் தான் இருக்கு. இப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்துச்சா, இப்ப தசாபதியை பார்த்துட்டு பலன் எடுங்க, சூப்பரா இருக்கும். வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், இது எல்லாமே பண்ணிக்கலாம். தை மாசத்துல திருமண பேச்சு இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. திருமண தடை இருந்துச்சா, இருக்கும். தை மாசம் ஃபுல்லாவே திருமண தடை இருக்கும். கும்பராசிகள் மனைவி கிட்ட, நண்பர்கள்ட்ட, கூட்டு தொழில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடனே வப்பார். ஏன்னா அவங்க அதிபதி 12ஆம் பாவத்துல இருக்கிறார். சூரிய யோகமா இருந்தாருன்னா வெளிநாடு மாப்பிளே வந்துருவார், வெளியூர் மாப்பிளே வந்துருவார், சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப திருமணத்தில் உள்ள தடையும் நிறைய பேர் நீங்கிரும். திருமண சந்தோஷம் அனுகூலமா இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், நிறைய பேர் நல்ல ஒரு முயற்சி அமைச்சு கொடுத்தா. இருந்தாலும் நண்பர்கள் பழக்கத்துல கொஞ்சம் பார்த்து பழங்க. இந்த மாசம் மட்டும் பார்த்துக்குங்க. ஜாமீன் போடாதீங்க, டாக்குமெண்ட் எழுத்துங்க, ஏதாச்சும் இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னை பொறுத்தவரை மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் வரும், இல்லை கணவர்கிட்ட ஒரு மன வருத்தம் வரும், இது மாதிரி ஒரு சில தடை கொடுப்பாங்க. ஆனால் பெருசாக அது பாதிக்க மாட்டேன். தசாபத்தில இருந்தால் அவங்க பாதிப்பு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த விட நீங்க பொருளாதாரம் நல்லா ஒரு பெருக்கி கொடுக்கணும் உங்களுக்கு. ராகு பகவான் பாருங்க, அவர் புதனுடைய கால் இருக்கார். அந்த புதன் 11ஆம் இடத்துல இருக்கார். லாபம், வருமானம், இன்கம் எதுவும் பெருசா உங்களுக்கு கிடைக்கணுங்கிற அமைப்பை அமைச்சு கொடுக்கணும். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்தே தீரும். கும்பராசி என்பவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, கல்விகள் தடை இல்லை, நீங்க பயப்படாதீங்க. கல்வியில இனிமேல் நல்ல ஒரு மாற்றம். கும்பராசி ஆல்ரெடி சொல்ல வேணாம், புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். நேரு வழியோட ஷார்ட் பெல்ல போய் காரியம் சாதிக்கிறவர் இவர் தான். அரசியல்வாதினா கண்டிப்பா இந்த ராசியில இருப்பாங்க. அதனால நிறைய பேருக்கு பாருங்க படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போயிடுவாரு. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணல, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, தாராளம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை நிறைய பேருக்கு உண்டு. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றியை சாதிச்சிடலாம் நிறைய பேருக்கு. இப்ப அரசாங்க வேலை, அரசு மூலமாக அனுகூலம், இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் இனிமே கிடைக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி யார், செவ்வாய் 11ஆம் இடத்துல லாபத்துல போய் நிற்கிறார். அப்ப இப்ப பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். தசாபதி நல்லா இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணாருன்னா தொழில சாதிச்சிருவாரு. ஆன்மீகத்துறை சூப்பரா கொண்டு வரும். ஆன்மீக சம்பந்த விஷயம் பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கூட்டு தொழில் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கூட்டு தொழில், எலக்ட்ரானிக் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டுலாம் இருக்கு பாருங்க, எல்லாமே நீ சக்சஸ் தான். இனிமே எந்த ஒரு தடையுமே இனிமே கிடையாது. என்னை பொறுத்தவரை மெயினா கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும். சனி பகவான் நல்லா இருக்கணும். மெயினா சனி பகவான் தாங்க நீதிக்காரன், நேர்மைக்காரகர். உங்களுடைய கர்ம வினையை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். இவர் நல்லா இருக்கணும். இவர் இருந்தாதான் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கும். அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான். அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான். அப்ப இந்த உங்களுக்கு இது எல்லாமே சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆனதுனாலதான் இங்க நல்ல பலன் சொல்றேன். இனிமே கெட்ட பலன் கிடையாது. சனி பகவான் ஜாதகம் நல்லா இருக்கார மட்டும் பாருங்க. இதை பார்த்துட்டு பலன் எடுங்க, சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் சூப்பரா இருக்குங்க. பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, கமிஷன் துறையில வேலை பார்க்கறவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றவங்க, டிரைவர் வேலை பார்க்கறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் நல்லா முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. போலீஸ் வேலை பார்க்கறவங்க, ராணுவத்துறையில் உள்ளவங்க எல்லாத்தையும் நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு. இப்ப நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, சிறப்பான ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம் நிறைய பேர் முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா, அந்த லாட்ரி யோகம் இப்ப உண்டு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்துருவார். பெண்கள் சாதிக்கலாம். நீங்க தான் கிங்கு. பெண்கள் தான் இனிமே கிங்கு எல்லா விஷயத்திலும். சரி, எதிர்பார்த்த ஒரு மதிப்பு மரியாதை பெண்களுக்கு இந்த உலகத்துல இப்ப கிடைக்கும். குடும்ப ரீதியாக சரி, இல்ல நிறைய விஷயம் சாதிப்பாங்க பெண்கள் பொறுத்தவரை. விவசாயம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இனிமே துன்பத்தை மறந்து இன்பம் வாழ பாருங்க, அதுதான் என்னுடைய கருத்து. துன்பத்தை மறந்து இன்பம் வாங்க. லாட்ரி நிறைய பயன்படுத்துங்க. 11ஆம் இடத்துல இவ்வளவு கிரகம் இருக்கு, பயன்படுத்தா கண்டிப்பா உண்டு. அதுல பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போகும். அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டத்துல பிறந்தா தைரிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். தைரியமானவர்கள் இவங்க. இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாவே எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற ஜெயிக்கக்கூடிய குணம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரன் தான்.
அப்படியே பட்டாசு மாதிரி பரப்பாப்புல வேலை உத்தியோகத்துல அப்படியே முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், யார் வந்தாலும் நம்ம தைரியம் பண்ணி சமாளிப்போங்கிற திறமை இவங்கள்ட்ட இருக்குங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தா திறமைவாதி, திறமையை அதிகமா வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க இப்ப போகக்கூடிய டைமிங் சூப்பரா இருக்கு பாருங்க. 11ஆம் இடத்துல செவ்வாய் போய் நிக்கிறாருங்க. திருமண பேச்சு பேசி முடிங்க, திருமணம் முடிஞ்சிடும். திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். 2வது திருமணம் இருந்தாலும் சரி, முதல் திருமணம் இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். கமிஷன் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். போலீஸ் வேலை பார்க்கறவங்க, கட்டிடத்துறை வேலை பார்க்கறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்க எல்லாமே லாபம் சூப்பர். உத்தியோகம் தேடிக்கிட்டே இருக்கீங்களா? இப்ப தேடுங்க, உத்தியோகத்துல சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும், புதுசா வேலை கிடைக்கும், வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிரும். தொழில் நல்லா லாபத்தை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவார். இப்ப கொண்டு தொழில டாப்ல கொண்டு வைப்பாரு உங்களை. அப்ப முயற்சி பண்ணா தொழில் லாபம் உண்டு. நிறைய அனுகூலத்தை மெயினா மாணவ மொழிலாம் பாருங்க சிறப்பா இருக்கும். மாணவ மொழிலாம் கல்விகள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சுக்கோ. அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும். அரசாங்க வேலை என்னை பொறுத்தவரைக்கும் கிடைக்கணும். இந்த நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு, வெளியில கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது வீட்டு நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சதயன் நட்சத்திரம், ராகு பகவானுடைய நட்சத்திரம். இதுலயுமே பெருசா சாதிக்க பிறந்தவங்க நீங்க அப்படிம்பாங்க. சதயத்துல பிறந்துட்டா பெருசா சாதிக்க பிறந்தவங்க. நேர் வழியை விட ஷார்ட் வழியில போய் ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட உண்டு. அரசியல்வாதி இவங்க தான், ஒரு ஆளுமை திறன் இவங்க தான், எதுலேயுமே கலங்காம இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான், தனிமையை விரும்பக்கூடிய நபர்களும் இவங்க தான், பிடிவாத குணமா இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான், போட்டோ லைன், ஸ்டுடியோ லைன், கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல உள்ளவங்க இவங்க தான், கெமிக்கல் துறையில சிறந்து விளங்கக்கூடிய நபர்களும் இவங்க தான், இராணுவத்துறையில உள்ளவங்களும் இவங்க தான். எதா இருந்தாலும் சரி இவங்க எல்லாமே கிங்கா இருப்பாங்க. சதயத்துல பிறந்தவங்க மட்டும் இனிமேதாங்க உங்களுடைய கிங்கு பயங்கரமா இருக்கும் பாருங்க. 2ஆம் இடத்துல ராகு நிக்கிறாரு. குடும்பத்துல வருமானத்துல ராகு சூப்பரா இருக்காரு. தொழில் சூப்பரா இருக்கும். மாணவ மாணவி நல்லா இருக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும் பாருங்க. இப்ப படிப்பு கல்வியை இன்க்ரீஸ் பண்ணிடுவாரு. அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எதிர்பாராத ஒரு விபரீத யோகம் உண்டு. அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. இந்த நேரத்துல உடல் உபாதனமே இருக்காது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து புரட்டாதி நட்சத்திரம். இவங்க எதுலையுமே அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள், எதையுமே அவசரப்பட மாட்டாங்க. ஒரு காரியத்தை பலவாட்டி யோசிப்பார். யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர் தான். டக்குன்னு ஒரு தட்ட வார்த்தையை வச்சிட மாட்டார். இவர்கிட்ட ஒரு தட்ட பேசுறாருன்னா நல்லா அனுசரிச்சு இவர்கிட்ட எப்படி பேசுனா நம்ம காரியத்தை சக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி நல்ல ஒரு பேச்சு திறன் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். லாபம் குருனா என்ன, எல்லாருக்கும் தலைவனா இருக்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு மட்டும் உண்டு. தலைவன் புரட்டாதியில பிறந்தா தகுதி, தலைவனாகக்கூடிய திறமை இவர்கிட்ட உண்டு. லாபம், வருமானம், இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாரு. எங்கே போனாலும் இவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கும். ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர். நகைக்கடை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, பணம் சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே இவங்க தான். கமிஷன் சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே இவங்க தான் கிங்கா இருப்பாங்க. இதுலையுமே தன்னம்பிக்கையோட தைரியமானு ஜெயிக்க பிறந்தவங்க இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இனிமே பாருங்க உங்களுடைய பாதை சிறப்பா இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா கொடுத்துருவாரு. குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, தொழில லாபத்தை பார்ப்பீங்க. உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கலாம், திடீர்னு வேலை கிடைக்கும். ப்ரொமோஷன் உண்டு. வெளிநாடு வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும். எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்ததுக்கு. வரக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் ஒரு சிறப்பான ஒரு விதியான மாதமாக அமைகிறது.